குப்பையெல்லாம் அப்படி அப்படியே ரோட்லேயே போட்டுறாங்க. குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போடணும். தம்பி இதெல்லாம் எதுக்கு தம்பி நீங்க பண்றீங்க? அட நம்ம தொகுதி குப்பையை நான் எடுக்காம வேற யார் எடுப்பா? சூப்பர் தம்பி, பண்ணுங்க. அண்ணா இங்கே இருக்கவங்களாம் அவன் வீட்டில் இருக்க குப்பை எடுத்து வந்து குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஊரா வீட்டு குப்பையில் எடுத்து வந்து குப்பை தொட்டியில் போடுறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் நாட்டில் மழையே பெய்யுது. நாட்டுக்காகலாம் இல்லை தம்பி, ஓட்டுக்காக. ஓட்டுக்காகவா? அட ஆமாப்பா தம்பி, இப்பெல்லாம் கட்சி முன்ன மாதிரிலாம் இல்லை. போஸ்டிங் கிடைக்கலாம் ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அதான் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 4 விஷயம் பண்ணி ஓட்டை கன்ஃபார்ம் பண்ண தானே சீட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஹலோ, எது பக்கத்து தெருவில் காவா அடைச்சிட்டு 100 பேர் போராட்டம் பண்ணாங்களா? அந்த 100 அப்படியே 200 ஆக்கு. அண்ணன் ஆளோட வந்து அடப்பை எடுத்துட்டு ஆட்சியை பிடிச்சிடுறேன். வரேன் தம்பி. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் உண்மையாலுமே அரசியல் பண்ணுற நல்ல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கெட்ட பேர். உங்களெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் சொல்லலை, இப்போ மட்டும் பண்ணாதீங்க, எப்பவுமே பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எது எப்படியோ நம்ம வேலையை பார்க்க வரலாமா?